சைடடிக்க உன்னை பிடிக்க பிடிக்க காதலிக்க தாவணி போட்டா மைனா என்ன மயக்கல்ல சின்ன ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஆஷாஸ் அஃபிஷியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மரை கொஞ்சம் வைப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிற பிளேஸ் தான் திருமக்கோட்டை மெயின் ரோட்டில் இடையநர்தம் மன்னார்குடியில் ஃபென்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே ட்ரிப் போகணுன்னு தோணுச்சு, அதனால் நான் இங்கே வந்தேன். ஸோ நிறைய யூடியூப் சேனலில் இதான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இப்போ ஸ்பெஷலாக. ஸோ தட் நானும் வந்து உள்ளார வந்துட்டேன். இங்கே வந்து இன்டோரு அவுட்டோரு, அடுத்து அவுட்டோர்னால் அட்வென்ச்சர் பார்க்கு, வாட்டர் கேம்ஸு, ட்ரை கேம்ஸு, அதுமாதிரி பேட்மிண்டன், அதுமாதிரி கிளாஸஸும் இருக்குங்கிறாங்க. ஃபுல்லாக பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டோருக்கு வந்தோடனே இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் எப்படி இருக்குன்னா, ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு 500 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 500 கார்டில் வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ண உடனே நம்ம வந்து மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இங்கே இருக்கா, அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. அது கீழே வந்து இது மாதிரி பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த கார்டு அப்படி காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏடிஎம்லலாம் பண்ணுவோம். அது மாதிரி காமிச்சிட்டோன்னா அந்த இப்போ வந்து இது வந்து 70 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. 70 ருபீஸ் 500லேருந்து இந்த 70 ருபீஸ் வந்து அது எடுத்துக்கும். அது மாதிரி 500 ஃபுல்லாகவே காலி ஆகிட்டு, எல்லாத்தையும் விளாண்டு ஃபுல்லாக காலி ஆகிட்டுனா அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த கவுண்டரில் உள்ளவங்க சொல்லுவாங்க காலி ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ரீஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 500 பண்ணிட்டா இன்னும் ஃபுல்லாக நிறைய கேம்ஸ் விளாட்லாம். ஸோ இது மாதிரி சின்ன பசங்களுக்குள்ள கேம்ஸு, பெரியவங்களுக்கு உள்ள கேம்ஸ் எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அண்ட் இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி சின்ன பசங்க தான். அண்ட் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நவுத்தி ஒரு டெடி பியர் வாங்கிட்டேன். அது மாதிரி கிஃப்ட்டும் நம்மளுக்கு நிறையா வாங்குற மாதிரிலாம் கேம்ஸ் இருக்குது. அண்ட் நான் ட்ரை பண்ண கேம் தான் விஆர் கேம்ஸ். இது செம்ம த்ரில்லாகவும் செம்மையாக இருந்தது. அப்படியே இந்த ரியலிஸ்டிக் வந்து எனக்கு கொடுத்து, இது நான் உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா, இந்த மெட்டாவர்ஸ் வந்து நம்ம கண்ணில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயிட்டாக தெரியுதுல, அதுதான் மெட்டாவர்ஸு. அதுலேருந்து நம்ம கண்ணால் வந்து என்ன பார்க்கலான்னா, இப்போ ரெயிலர் கோஸ்டெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்லேருந்து கீழே வர மாதிரி எப்படி செம்ம பயமாக இருக்கும். அண்டு கீழேருந்து காலுக்கிட்டெல்லாம் புகை விட்டாங்க, என்னென்னு தெரில, பயந்துட்டேன். அந்த மாதிரி டிரான்ஸ்போலிங்லாம் இருக்குது. டிரான்ஸ்போலிங் போகணுன்னா போய்க்கலாம். அண்ட் இந்த கேம் தான் பார்க்கணும் நீங்கள், ஆரோ கேம். இது மாதிரி இதை எடுத்துகிட்டு தூக்கி போட்டாங்க எங்கள் அம்மா. கரெக்டாக போய் இந்த சைடில் விழுந்துட்டு, நடுவில் 3 டைம்ஸ் விழுந்தால் ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க. கிஃப்ட் நார்மலாக எக்ஸிபிஷன்ஸில் கொடுக்குற மாதிரி. இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த பவுலில் பால் தூக்கி போடுறது, 3 கேனோ இது பண்ணுறது, இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளே போடுறது. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம்ஸே நம்ம ரியலாக விளையாடுற மாதிரி, அந்த பைக்கு, ஸ்கூட்டி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் சின்ன பசங்க ஒரு 1 2 3 ஏஜு இல்லை மந்த்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்களாம் வந்து விளையாடுற மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட் இருந்தது. வாசல்லே வந்து ஃபுட் கோர்ட் இருந்தது. ஃபுட் கோர்ட்டில் வந்து ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெஜ் கட்லெட் வாங்கினேன். ஸோ 2 இது வாங்கினேன். ஒன்று வந்து 30 ருபீஸ், இன்னொன்று 30 ருபீஸு. ஸோ டோட்டல் 60 ருபீஸ். அது மாதிரி தான் இருக்குது எல்லாம். ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கினோம். அண்ட் இங்கே வந்து ஃபிஷ் பாவும் ரிலாக்ஸ் ஜோனும் இருந்தது. ஸோ நான் வந்து ரிலாக்ஸ் ஜோன் போகலான்னு இருந்தேன். சரி லாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். இங்கே நடுவில் ரோடு இருக்குல்ல, இது வந்து பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங்க்குன்னு தனியாக சார்ஜெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து காரை வெளியே பார்க் பண்ணதுனால உள்ளார இது பண்ணல. அட்வென்ச்சர் பார்க் வந்தோம். நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் பார்க் தான் செம்ம த்ரில்லாக இருந்தது. நான் ஜிப்லைன் போனேன், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ முட்டாள், எது முட்டாளா? இப்ப பாரியா, ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி, ஆண்டி பாரு, அப்படியே அந்த பிளேஸே ஃபுல்லாக வந்து காமிச்ச மாதிரி செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இந்த சைடில் பார்க்கிங் ஏரியாவுக்கு சைட்லேயே வந்து இந்த கிளாஸஸ்லாம் வைக்கிறாங்க. இங்கே பேட்மிண்டன் கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் கிளாஸஸ், அது மாதிரி நிறையா வைக்கிறாங்க. வாட்டர் பார்க் நான் போகலான்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோ எனக்கு வந்து இதாக இல்லை, போவேணாம் அப்படின்னு விட்டுட்டேன்.
ஏன்னா வாட்டரும் சேஃப்டியாக இருக்குமேனு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, என்ன ஆகும்னு தெரிலேன்ட்டு. சரின்னு நான் வந்து வாட்டர் பார்க் போகல. ஆனால் உங்களுக்கு ஒரு பிக் காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் காமிச்சிட்டேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எப்படின்னா லாக்கர் காஸ்ட் வந்து ₹150 கைஸ், ₹150 லாக்கருக்கு. அதுக்கப்புறம் அடல்ட்டுக்கு 500, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு 490 அது மாதிரி வச்சுருந்தாங்க, எனக்கு தெரில சரியா. அண்ட் அது மாதிரி தான் ப்ரைஸஸ்லாம் இருந்தது, 600. அதுக்கப்புறம் அது மாதிரி ப்ரைஸஸ் இருந்தது. அது வந்து வாட்டர் கேம்ஸ் நிறையாவே இருந்தது. அண்ட் இதான் ட்ரை கேம்ஸு. ஸோ ட்ரை கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் போனால் ட்ரை கேம்ஸும் போகணும். ஆனால் வாட்டர் கேம்ஸ் நான் போகல, ட்ரை கேம்ஸ்க்கு மட்டும் தனியாக போக முடியல. அதுவும் 4-5 தான் இருந்தது ட்ரை கேம்ஸு. சரி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு போகல. ரெயின் டான்ஸ்லாம் இருந்தது. அண்டு அவ்வளோதான், நம்ம வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஃபென்டாஸ்டிக்காக முடிச்சிட்டோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.